ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். 5வது தசகம் 9வது ஸ்லோகத்தை பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஏதே பூதகணாஸ்ததேந்திரியகணாः ஏதே பூதகணாஸ்ததேந்திரியகணாः தேவாஸ்ச ஜாதா ப்ருதக் தேவாஸ்ச ஜாதா ப்ருதக் நோ சேகுர்புவனாண்ட நிர்மித விதௌ नो सेकुर्भुवनाण्ड निर्मित विधौ देवैरमिभिस्तदा देवैरमिभिस्तदा त्वं नानाविधसूक्तिभिर्नुतगुणः त्वं नानाविधसूक्तिभिर्नुतगुणः तत्त्वान्यमून्याविशन् चेष्टाशक्तिमुदीर्य तानि घटयन् चेष्टाशक्तिमुदीर्य दानि घटयन् हैरण्यमण्डं यदाः हैरण्यमण्डं व्यताः एते भूतगणास्ततेन्द्रियगणाः देवाश्च जाता पृथक् एते भूतगणास्ततेन्द्रियगणाः देवाश्च जाता पृथक् नो सेगुर्भुवनाण्ड निर्मित विधौ देवैरमिभिस्तदा नो शेकुर्भुवनाण्ड निर्मित विधौ देवैरमिभिस्तदा त्वं नानाविध सूक्तिभिर्नुतगुणः तत्त्वान्यमून्याविशम् त्वं नानाविधसूक्तिभिर्नुतगुणः तत्त्वान्यमून्याविशन् चेष्टाशक्तिमुदीर्य दानि घटयन् हैरण्यमण्डं यदाः चेष्टाशक्तिमुदीर्य दानि घटयन् हैरण्यमण्डं व्यताः. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஏதே பூதகணாக, இந்த பஞ்சமகாபூதங்களின் கூட்டங்களும், ததேந்திரியகணாக, இந்திரியங்களின் கூட்டங்களும், தேவாக, அவைகளில் பற்றுடைய தேவர்களும், ஜாத்தாக, உருவாகி, பிருதக்கு, உன்னோடு ஒன்றிணையாமல் தனித்தனியாகவே இருந்தன. பிருதக்னா தனித்தனியாக, ஒன்றிணையலை, பகவானோடு ஒன்றிணையாமல் தனித்தனியாக இருந்தன. நோச்சேகுர் புவனாண்ட நிர்மித விதௌ, அவைகளுக்கு தாங்களே புவனாண்டத்தை படைக்கும் சக்தி இல்லாமல் இருந்தது. ததாக, அப்பொழுது, தேவைகி அமீபிகி, தேவர்கள் அனைவரும், துவம் நானாவித சூக்திபிகி நுத்தகுணக, உனது குணங்களை பல வகையான துதிகளால் புகழ்ந்து வழிபட்டார்கள். உடனே நீ தத்துவான்ய மூன்யாவிசம், மகத் முதலிய தத்துவங்களில் புகுந்து கொண்டு, சேஷ்டாசக்தி முதீரிய, கிரியாசக்தியை, அதாவது செயலாற்றும் சக்தியை கொடுத்து, தானி கடயன்னு, அவைகளை ஒன்று கூடும்படி செய்து, ஹைரண்ய மண்டம், பொன்மயமான பிரம்மாண்டத்தை யதாகா படைத்தாய். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஏதே பூதகணாஸ்ததேந்திரியகணா தேவாஸ்ச ஜாதா ப்ருதக் நோ சேகுர்புவனாண்ட நிர்விதமிதௌ தேவைரமிபிஸ்ததா த்வம் நானாவித சூக்திபிர்னுதகுணக தத்வான்யமூன்யாவிஷம் சேஷ்டாசக்திமுதீர்ய தானி கடயன் ஹைரண்யமண்டம் யதாக. இந்த பஞ்சமகாபூதங்களின் கூட்டங்களும், இந்திரியங்களின் கூட்டங்களும், அவைகளில் பற்றுடைய தேவர்களும் உருவாகி ஒன்றிணையாமல் தனித்தனியாகவே இருந்தன. அதனால் அவை தாமே புவனாண்டத்தை படைக்கும் சக்தி இல்லாமல் இருந்தன.
அப்போது இந்த தேவர்கள் தங்களது குணங்களை பல வகையான துதிகளால் கூறி வழிபட்டார்கள். உடனே தாங்கள் மகத் முதலிய தத்துவங்களில் புகுந்து கொண்டு கிரியாசக்தியை கொடுத்து அவைகளை ஒன்று கூடும்படி செய்து பொன்மயமான பிரம்மாண்டத்தை படைத்தீர்கள். தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிஷத் ததனுப்பிரவிஷ்ய சத்யத்யச்சாபவத். அதை சிருஷ்டித்து அதனுள் புகுந்தவன் காரியமாகவும் காரணமாகவும் அந்த பரமாத்மாவே ஆயிற்று என்று தைத்திரிய உபனிஷதம் கூறுவதை பட்டதிரிகள் இங்கு எடுத்துச் சொல்கிறார்.